என்னடா இது கூட்டமாக நிற்கிதுன்னு சொல்லி பார்த்தேன். இங்கே நான் ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கும்போது கூட்டமாக இருக்குது என்னடான்னு சொல்லி பார்த்தாக்கா, இங்கே பாருங்கள், இதுக்கிடையில் வந்துட்டு இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப். ஸோ இது வந்து என்னன்னு சொன்னாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன் கேர் டேக்ஸ்னா அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. கேர் டேக்ஸ் நாவ். ஸோ இங்கே மொத்தமாக வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கேர் சார்ஜஸ் பிரீச் ஹியூமன் ரைட்ஸ். ஹாய், கிளவி எல்லாமே. ஹாய், this regarding which strike? This one is this strike? Okay. ஸோ ஸ்ட்ரைக் நடக்குது இங்கேயும். இப்போ உலகத்தில் வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை ஸ்ட்ரைக்கு, எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ நிற்கிற வந்துக்கிட்டு ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நிற்கிறேன். நாங்கள் விசிட் பண்ணுறதுக்காக வரும்போது இவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்துக்கிட்டு இது போல் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்குன்னு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸ்ட்ரைக்கு ரொம்ப காமாக அமைதியாண்டுக்கிட்டு கல் மண் எதுவும் உடைக்கிறதில்ல, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை வந்துக்கிட்டு அந்த பலகை மூலமாக எழுதி வச்சு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இதே பாருங்கள், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இப்போ ஸ்காட்லாண்டில் என்னென்ன கிடைக்குதோ இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். அது ஃபுல்லாக உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். முழுமையாக பாருங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹியூமன் ரைட்ஸை பற்றி போட்டிருக்காங்க ஏதோ ஒன்று. அது என்ன தெரியல, வயசான ஆளுக்கெல்லாம் இந்த முடியாத ஆளுக்கெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வேண்டாம் ஒரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு.